அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஈரான் மற்றும் அமெரிக்கா சண்டை தொடர்ந்து மூன்றாவது நாளாக தீவிரமடைந்து வருகிறது. ஹர்முஸ் கடல் வழிப்பாதையை சொந்தம் கொண்டாடும் அமெரிக்கா ஈரான் பதிலடியை தீவிரப்படுத்தி வருகிறது. வளைகுடா நாடுகளில் பதற்றம். மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து விமான நிலையம் மூடல். அடுத்து ஜெலிப் ஷோக்கில் தங்க நகை திருடிய 2 வெளிநாட்டவர் அதிரடி கைது. அடுத்து குவைத் செல்ல புது விசா வைத்திருப்பவர்களுக்கு ஒரு மிக முக்கிய தகவல். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ஈரான் மீது தொடர்ச்சியாக 3வது நாட்களாக அமெரிக்க படைகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதன் காரணமாக வளைகுடா நாடுகளான சவுதி அரேபியா, குவைத், பஹ்ரைன், கத்தார், அரப் எமிரேட்ஸ், ஒமன் ஆகிய 6 நாடுகளிலும் பதற்றமான சூழ்நிலையை உருவாகி வருகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று வெளியிட்ட அறிவிப்பால் மேலும் பதற்றம் அதிகரித்துள்ளது. அதாவது ஹர்முஸ் கடல் வழிப்பாதையை அமெரிக்கா முற்றிலும் கைப்பற்றி 20% கட்டணம் வசூல் செய்யப்படும் என அறிவித்துள்ளார். இதனால் ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையேயான சண்டை மீண்டும் பழைய மாதிரி தொடங்கியுள்ளது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலில் இந்தியா மாலுமி ஒருவர் உயிரிழந்துள்ளார். மேலும் 6 இந்தியர்கள் மற்றும் 2 யுக்ரைனை சேர்ந்த மாலுமிகள் காயமடைந்துள்ளார்கள். ஈரானின் IRGC ராணுவ படை பரிந்துரைத்த வழித்தடத்தில் அரப் எமிரேட்ஸின் கப்பல் செல்ல தவறியதால் இத்தகைய தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இத்தகைய செயல் சர்வதேச சட்ட விதிமீறல் என்று யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கண்டித்துள்ளது. இதனால் ஹர்முஸ் கடல்வழி பாதையில் மீண்டும் பதட்டமான சூழ்நிலை உருவாகியுள்ளது. இந்த சண்டையினால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலையானது 9.6% உயர்ந்து ஒரு பேரலுக்கு $80.30 வர்த்தகம் செய்யப்படுகிறது. கடந்த ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு தற்போதுதான் கச்சா எண்ணெயின் விலை மீண்டும் உயர்ந்துள்ளது. இதனால் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா ஆகிய நாடுகளில் பெட்ரோல், டீசல் மற்றும் எரிவாயு சிலிண்டரின் விலை உயரக்கூடும் என நிபுணர்கள் கருதுகின்றனர். இப்போ ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையேயான சண்டை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதால் குவைத், சவுதி அரேபியா, கத்தார், பஹ்ரைன், அரப் எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளுக்கு புதிய விசால் செல்பவர்கள் காலம் தாழ்த்தாமல் உங்களுடைய PCC, கேம்கா மெடிக்கல், விசா ஸ்டாம்பிங் அனைத்தையும் முடித்துவிட்டு சீக்கிரம் செல்வது நல்லது. இவனுக்கு போகிற சண்டையால் மீண்டும் ஏர்போர்ட் மூடிவிட்டால் நீங்கள் விசாவுக்கு செலவு செய்த மொத்த பணமும் வேஸ்ட்டு. அதனால் புது விசா வந்தவர்கள் உடனடியாக எல்லா ப்ராசஸையும் முடித்துவிட்டு குவைத் செல்வது நல்லது. விரைவில் இந்த வளைகுடா சண்டை முடிவடைய பிரார்த்தனை செய்யுங்க. அதுபோல் அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவலுங்க. துபாய் ஷார்ஜா ஃப்ளைட் கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹூதி படை சவுதி அரேபியாவின் அபா ஏர்போர்ட்டை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ துபாய் ஷார்ஜா ஃப்ளைட்லாம் கேன்சல் ஆயிருக்கு. ஆனால் குவைத்துக்கு போகிற ஃப்ளைட் இது வரைக்கும் கேன்சல் ஆகல. எல்லா ஃப்ளைட்டும் போயிட்டு தான் இருக்கு. அடுத்த தகவல், ஜெலிப் ஷோக் ஏரியாவில் உள்ள நகைக்கடையில் மர்ம நபர்கள் 2 பேர் பொம்மை துப்பாக்கியை பயன்படுத்தி நகைக்கடை ஊழியர்களை மிரட்டி தங்க நகைகளை தேடி சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை நடத்திய தேடுதல் வேட்டையின் போது மர்ம நபர்கள் 2 பேர், ஒருவர் ஹவலி ஏரியாவிலும் இன்னொருவர் ஜெலிப் ஷோக் ஏரியாவிலும் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கைது செய்யப்பட்ட 2 பேரும் சிரியா நாட்டு குடிமக்கள் என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் அவர்கள் திருடிய அனைத்து தங்க நகைகளும் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. குவைத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ எளிதாக குற்றம் செய்துவிட்டு தப்பிக்க முடியாது. ஏன்னா எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்களா, இதுதாங்க இந்த 2 சிரியா நாட்டு குடிமக்கள் திருடிய வீடியோ. ஏரியாவுக்கு ஏரியா குவைத்தில் பார்த்தீங்கன்னா கிளியும் செக்கிங் நடக்குது. அதனால திருடி பிழைப்பு நடத்தும் எண்ணம் கொண்டவர்கள் திருந்திக் கொள்ளுங்கள். கோயிலில் குற்றம் செய்து பிடிபட்டால் அவ்வளோதான், ஃபிங்கர் வச்சு ஜெயிலில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் சொந்த ஊரை மறந்துட வேண்டியது தான். திர்பாலக். அடுத்த தகவல், குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல குவைத் செல்வதற்கான PCC, கேம்கா மெடிக்கல், விசா ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன், POE செய்து தரப்படுகிறது. அடுத்து குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 308 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1069 ரூபாய் 51 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 495 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 38 தினார் 51 ஃபில்ஸாக உள்ளது. அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விங்க, அதாவது குவைத்திலேருந்து மற்ற பிற வெளிநாடுகள்லேருந்து இந்தியா வரும்போது எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் சொல்லிட்டு. அதாவது ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 20 கிராம் வரைக்கும் தங்க நகைகள் கொண்டு வரலாம். பெண்கள் 20 கிராம் தங்க நகைகள் கொண்டு வரலாம். அதாவது கோல்டு ஜுவல்லரிக்கு மட்டும்தாங்க. அதே போல் நீங்கள் கோல்டு பிஸ்கெட், கோல்டு காயின்லாம் கொண்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.